ஜிம்மின்னு ஒருத்தர் ரொம்ப வருஷமா முதுகு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளா ஆசை, நம்ம மற்றவங்கள மாதிரி நல்லா நீல் டவுன் பண்ணி முழங்கால் பட்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னா அவரால் முடியாது. எப்பவுமே சேர்ல உக்காந்துட்டே அப்படியே ஒரு பொசிஷன்ல பண்ணுவாரு. ஆனா அதே நேரத்துல அந்த பொசிஷன்ல அவரால் கொஞ்சம் மினிட்ஸ் தான் என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். வேதம் வாசிக்கிறதும் சரி, ஜபம் பண்றதும் சரி, ரொம்ப நேரமா அவரால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொசிஷன் அவருக்கு வலியை கொடுக்கும். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இது, கடல் கூட நம்ம நேரத்தை செலவழிக்கலையே. அதனால படுத்துக்குவாரு. படுத்து முதுகுலயே படுத்துட்டு மனசுல என்ன செய்வாரு, ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, எப்படியாவது நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், ட்ரை தான் பண்ணி பாப்போமே, நீல் டவுன் பண்ணி முழங்கால் படியும் போது வலி ரொம்ப வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், எழுந்து உக்காஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சை, கடலோடு பேசணும்ன்ற வாஞ்சையை வச்சுட்டு என்ன செய்தாலும் ஸ்லோவா அப்படியே சேர்ல இருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே முட்டி போட ஆரம்பிச்சார். முட்டி போட்டு அந்த பொசிஷன்ல ஜபம் பண்றாரு. என்ன ஒரு ஆச்சரியம், அவருக்கு வலியே இல்ல. அந்த பொசிஷன்ல அவருடைய பேக் பெயினே வரல. ஆனா உட்காரும் போதெல்லாம் அவரால் உட்கார முடியாது, ரொம்ப பிரஷர் இருந்ததுனால அவருக்கு பெயின் அதிகமா இருந்துச்சு. ஆனா என்ன செய்தாரு, ரொம்ப சந்தோஷம், நம்ம என்ன செய்றோம், நீல் பண்ணி ஜபம் பண்றோமே, என்ன ஒரு ஆச்சரியம். பிளஸ் அவருக்கு பெயின் இல்ல, ரொம்ப சந்தோஷம். தினமும் அதே போல என்ன செய்தாரு, அவரு முழங்கால் படிட்டு ஜபம், ரொம்ப நீண்ட ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு. வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி தாங்க வேதாகமத்திலயும் ஒரு நிகழ்வு நடந்தது. யூதா தேசத்து ராஜாவாகிய யோசேபாத், அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. என்னன்னா, அவருடைய தேசத்தை எதிர்த்து போரிட 3 தேசங்கள் என்ன செய்றாங்க, படையெடுத்து வருகிறாருன்னு செய்தி கேட்டாரு. அவர் கேட்டதும் அவருடைய உள்ளம் கலங்கியது. உடனே என்ன பண்ணாருன்னா, தேசத்து ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி அனைவரும் ஒட்டுமொத்த தேசமும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஜிம்மி எப்படி முழங்கால விழுந்தாரோ அதே போல யோசபாத்தும் யூத ஜனங்களும் முழங்கால விழுந்து ஜெபித்தார்கள். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னங்க, அவர் சொன்னாரு, நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இந்த யுத்தம் உங்களது இல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். நாமும் நம்முடைய முழங்காலில் விழும்போது நமக்காக கர்த்தர் முன்னின்று நம்முடைய வாழ்க்கையில வரும் எல்லா போராட்டங்களிலும் யுத்தங்களிலும் நம்மை காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு எல்லாரும் உறங்க செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.